ஜூன் மாதம் வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். எவ்வளோ தடைகள் மத்தியில் நேற்று ஆராதனைக்கு வந்தும் அல்லேலூயா நீங்கள் இவ்வளோ உற்சாகமாக தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பார்க்குறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை ஒரு ஆசீர்வதிக்க போகிறத அந்த மாதத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அல்லேலூயா. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏசாயா 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதுமில்லை. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஆசீர்வதி. இந்த வார்த்தையை உரிமை பாராட்டுகிறோம். இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி இந்த மாதத்தில் நீர் எங்களை நடத்தும். எல்லாம் கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். சொல்லுவோம், பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்கள், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிற உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நீ அழுது கொண்டிராய், நீ துக்கப்பட்டு கொண்டிராய், இனி நீ வேதனைப்பட்டு கொண்டிராய். கர்த்தர் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றக்கூடிய நேரத்தில் வந்தார். ஷாபாலா தூராபா காதாரா. அல்லேலூயா. அவரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேர் தெரியுமா? வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகள் இருளானவர்களுக்கு அல்லவே. அல்லேலூயா. அப்போ நீ வெளிச்சத்தில் இருந்தினா இருள் உன்னை தொடுவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நீ எப்பொழுதும் அந்த வெளிச்சத்துக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. அப்போ வெளிச்சத்துக்குள்ளே இருப்பாயனால் உன்னை துக்கம் உன்னை அணுகுவதில்லை. ஆமென். துக்கத்துக்கு ஒரு முடிவு. ஆண்டவர் சொல்றார், துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்படிப்பட்ட இடத்துல அவருடைய வெளிச்சம் உண்டாகிறது? லூக்கா 1:78 சொல்லுகிறது, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட இடத்துல வெளிச்சம்? அந்தகார இருள். ஆமென். மரண இருள். அந்த இடத்துல கூட என் ஆண்டவருடைய வெளிச்சம் உதிக்கிறாரா? அல்லேலூயா. அப்போ இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. இந்த வெளிச்சம் வந்துட்டாலே இருளுக்கு இடமே இல்லை. இடத்த காலி பண்ண வேண்டித்தான். அல்லேலூயா. மூட்டை முடிச்செல்லாம் கட்டி இந்த துக்கம் கவலைலாம் என்ன பண்ணோம்? டாட்டா டாட்டா. இனி இந்த குடும்பத்தை, இந்த விசுவாசியை நான் என்ன பண்ண முடியாது, துக்கத்தில் ஆற்ற முடியாது. இது ரொம்ப தெளிவாயிடுச்சு. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் ஆராதனைக்கு வராத இந்த ஆத்துமா வந்துச்சு. இனி துக்கத்துக்கு எனக்கு சபைக்குள்ள நீ காலை வச்சிட்டினாலே போதும். கர்த்தர் துக்கத்தை சந்தோஷமா மாட்டு. அல்லேலூயா. நீ கர்த்தருடைய ஆலயத்தை தேடி வந்துட்டல்ல. ஆமென். ஆண்டவர் சொல்றார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இனி மரண இருள் உன் பாதையில் வருவதில்லை. தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 23:4, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உன்னை தேற்றும். கர்த்தருடைய வசனம் உன்னை தேற்றும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். எவ்வளோ நான் மரண இருளின் பாதையில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னோடு இருப்பார். உன் பிள்ளைகளோடு இருப்பார். உன் குடும்பத்தோடு கூட இருப்பார். இந்த மாசம் கர்த்தர் உன்னோடு இருந்து துக்கம் உன்னை தொடுவதில்லை. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா?
தைரியமா தாவீது சொல்றார், தேவரே நீர் என்னோடு இருக்கிறீர், நீர் என்னோடு இருந்தா நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? அவன் உனக்கு முன்னாடி கோலியாத் இருந்தா கூட, அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவன். அல்லேலூயா. அவன் சொன்னான், நீ எனக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னா. ஆனால் தாவீது சொல்றான், இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சேனை இருக்குதுப்பா, பின்னாடி பார்த்தா ஒருத்தனும் இல்லை. அல்லேலூயா. விசுவாசம் பின்னாடி ஒண்ணுமே தெரியாது, ஆனா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இந்த மாசத்துல சொல்லுங்க, என்னோட இருக்கிறீங்கப்பா, என்னோட வாங்க, என்னோட வாங்க. நீங்க கூப்பிட கூப்பிட ஆண்டவர், நீங்க அழைக்காம ஆண்டவர் யாருன்னா ஒரு ப்ரோக்ராமுக்கு அழைக்கணும் வர முடியுமா? ஆனால் ஆண்டவரை நீங்கள் அழைங்க. ஆண்டவர் வாங்க ஆண்டவரே, இன்னைக்கு வாங்க ஆண்டவரே, இன்னைக்கு வாங்க ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, எல்லாத்துக்கும் எங்கள் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அழைக்க அழைக்க ஆண்டோட பிரசன்னத்தை அங்கே உணர முடியும். அல்லேலூயா. அவர் உங்களை நீங்கள் அழைக்கும் போது சங்கீதம் 23:3 சொல்லுகிறது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அல்லேலூயா. அப்ப அவர் என்ன செய்றாருன்னா, உன்னை தேற்றி அவர் என்ன பண்றாரா, நீதியின் பாதையில நடத்துகிறார். உன்னை தேற்றிட்டு ஆறுதல் படுத்திட்டு விட்டுடல. இந்த மாதத்துல என்ன பண்ண போற, நீதியின் பாதையில் நடத்த போகிறார், சமாதானத்தின் பாதையை நடத்த போகிறார், சத்தியத்தின் பாதையில நடத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. துக்கம் எல்லையில வராதபடிக்கு உன்னை மகிழ்ச்சியில நடத்த போகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 94:19 சொல்லுகிறது, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அல்லேலூயா. விசாரண்டா கவலை, என் கவலை நெருக்கும் போது உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஆண்டவர் உன்னை தேற்றுவார், உன்னை தேற்றுவார். இந்த வார்த்தை உன்னை தேற்றும், உன்னை பலப்படுத்தும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய், எனக்கு பலன் உண்டு. இந்த மாதத்தில் கர்த்தர் உனக்கு பலன் தரப்போகிறார். ஓட பலன் தரப்போறார், வேலை செய்ய பலன் தர, ஊழியம் செய்ய பலன் தரப்போறார். ஆமென். முழங்கால் படிட பலன் தரப்போறார், நல்ல சோத்திரம் பண்ண பலன் தர போகிறார். அல்லேலூயா. மருத்துவ செலவெல்லாம் உன்னை விட்டு அகற்றி கர்த்தர் உனக்கு உற்சாகத்தை தந்து நடத்த போகிறார். அல்லேலூயா. நீங்களே பார்க்க போறீங்க இந்த மாசத்துல. அல்லேலூயா, அல்லேலூயா. சில வேளை இந்த கவலை துக்கம் மனுஷனை என்ன பண்ணுது, ஒடுக்கி அப்படியே இருக்கி. அல்லேலூயா. ஒண்ணுமில்லாத காரியத்தெல்லாம் யோசிச்சு 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 யோசிச்சு, அல்லேலூயா, போக வேண்டிய வேலையை ஸ்டாப் பண்ணி, அல்லேலூயா, செய்ய வேண்டிய எல்லாமே ஸ்டாப் ஆகி ஆசீர்வாதமே தடைப்பட்டு போகுது. இல்லை, இந்த மாதத்தில் கர்த்தர் நல்ல உற்சாகத்தை மான்களை போல துள்ளி குதிக்க போறாரு. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்து சும்மாவே இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன்னை உற்சாகப்படுத்த போகிறார். அல்லேலூயா. இந்த 3 காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். முதல் காரியம், அன்னாளின் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். 2வது, யாபேசின் துக்கத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். 3வது, ஈசாக்கின் துக்கத்தை ஆறுதல் படுத்தினார். அன்னாளின் துக்கத்தை சந்தோஷப்படுத்தினார், யாபேசின் துக்கத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார், ஈசாக்கின் துக்கத்தை ஆறுதல் படுத்தினார். சரியான நேரத்துக்கு முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கம்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவார். கவனிங்கள், இங்க அன்னாளுக்கு இரட்டிப்பான பங்கு இருந்தது. ஆனா ஆண்டவர் அவளுக்கு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணியிருந்தாரு, அடைத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் இரட்டிப்பான பங்கு இருக்கிறது. ஆனா ஒரு பக்கம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவளை துக்கப்படுத்தும்படியாக அவள் விசனப்படுத்துவாள். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு அடைக்கப்படும் போது உனக்குள்ள என்ன உண்டாகும், துக்கம் உண்டாகும். ஒருவேளை அவ பாருங்க, அவன் புருஷன் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுக்கிறான். சொல்லுகிறான், பெண்ணினாளுக்கு 10 பிள்ளைகள். இங்கே வசனம் சொல்லுகிறது 8ஆம் 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு
அதிகம் அல்லவா? பாருங்க, 10 பிள்ளைகளை காட்டு நான் உனக்கு மேல இருக்கிறேன்ப்பா பிள்ளையா. ஆனா இவ்வளோ சொல்லியும் அண்ணாளுக்குள்ள என்ன இல்லை? துக்கம் மாறல. அல்லேலூயா. உலகம் எவ்வளோ ஆசீர்வதித்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா உன் துக்கத்தை மாற்றவே முடியாது. அல்லேலூயா. பாருங்க, கணவனோட ரெட்டிப்பான பங்கு. பிள்ளை இல்லை, 10 பிள்ளைகள் அங்கே அவருடைய சக்காலத்துக்கு இருக்கிறது. ஆனால் அவங்களுடைய கணவன் சொல்கிறான், அந்த 10 பிள்ளைகள் காட்டிலும் நான் அதுக்கு அதிகமாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா இவைகள் இருந்தும் அண்ணாளுக்குள்ள என்ன இல்லை? துக்கம் மாறல. அல்லேலூயா. இவ வருடந்தோறும் சீலோவாக்கு போயிட்டு வருவா. அல்லேலூயா. ஆனால் போயிட்டு வருகிற அவளுக்குள்ள என்ன இல்லைன்னா, அவள் துக்கத்தை ஆற்றக்கூடிய விண்ணப்பம் தெரியல. அல்லேலூயா. அல்லேலூயா. நாமளும் வந்து வந்து போகிறோம். இன்னும் சில துக்கம் இருக்குதுயா, சில ஏதோ ஒரு கவலை இருக்குதுயா. ஆனால் அந்த துக்கத்தை, அடி ஆழத்தில் இருக்கிற துக்கத்தை எடுத்து உனக்கு வெளியே அனுப்புகிறது யாருன்னா ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ ஒரு தீர்மானம் பண்ண என்ன தெரியுமா? வந்து வந்து போகிறோம். ஒரு நாள் என்ன பண்ணுவோம்? ஒரு தீர்மானத்தோடு போய் தேவ ஆலயத்தில் என்ன பண்ணா? 10ஆம் வசனத்தை வாசிங்கள். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அல்லேலூயா. சொல்லுவேன், அவள் மனம் கசந்து அழுதாள். அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண. அல்லேலூயா. இதுல என்ன தெரிஞ்சு தெரியுங்களா? இதுவரைக்கும் அவளுக்குள்ள இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை இதுவரைக்கும் அவள் கண்ணு மறைச்சிருந்தது. இப்போ மன கசந்து அழுகிறா. கர்த்தர் உள்ளது ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை கொடுக்கிறாரு. சில வேளை நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க மூல அறிவில் விண்ணப்பம் பண்ணுவீங்க, என்னென்னதோ ஜோம் பண்ணீங்க, ஒரு அசைவும் நடக்காது. ஆனால் தேவன் காலை பிடிச்சிக்குன்னு அழுது கொஞ்சம் நீங்கள் அந்த சிங்காசனத்தை அசைச்சிங்கன்னா, ஆண்டவரேன்னு அழுதிங்கன்னா, உள்ளந்து இதுவரைக்கும் துக்கப்படுத்துகிறதுக்கு தடையாயிருக்கிற ஒரு காரியத்தை, தடைகளை உடைக்கத்தள்ள ஒரு விண்ணப்பத்தை கர்த்தர் அவளுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அடுத்த வசனம் வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கண் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். நல்ல பொருத்தனை பண்ணால. இந்த பொருத்தனை அவ பண்ணலங்க, அவளுக்குள்ள ஆண்டவர் கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. சில வேளை நீ பண்ணணும் ஆண்டவர் நினைப்பினாலும் உனக்குள்ள வரல. ஆனால் நீ அழுது இருக்கும் போது சரியான ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை உனக்குள்ள இந்த ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு தெரியுமா? என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, அல்லேலூயா, உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி உடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்திருந்தால் உயிரோடு இருக்க நாள் மட்டும் அவனை உமக்கு ஒப்பு கொடுத்து அவன் மேல என்ன இல்லை? சவரன் கண் கத்தி படுவதில்லை. அல்லேலூயா. இதுல இன்னொரு ரகசியம் தெரியுதுங்களா? அப்போ இந்த சவரங்கத்தி படுவதில்லைன்னா ஒரு நசரேன் விரதம், ஒரு ஆசாரியத்துவம் இங்க உள்ள வருது. ஆனா இந்த ஆசாரியத்துவம் யாருக்குள்ள இருக்க வேண்டும்? எல்கானாக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எல்கானா லேவியின் வம்சத்துக்குள்ள வந்தவன், லேவியின் கோத்திரத்துக்குள்ள வந்தவன். 16 தலைமுறையா இந்த லேவியுடைய ஊழியத்தை செய்யல. அல்லேலூயா. புரியுதா இல்லைங்களா? 16 தலைமுறையில் செய்ய வேண்டிய இந்த லேவி ஊழியத்தை அவன் செய்யவில்லை. ஏனென்றால் கோகாத்தின் வம்சத்துக்குள்ளே இவன் வந்தபடினால், பிரிவினை உண்டாக்குவது காரணப்படியினால் ஆண்டவர் இந்த லேவியின் புத்தருக்கு என்ன பண்ணல? அல்லேலூயா. இந்த ஆசாரித்துவ ஊழியத்துக்கு தடை உண்டாயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் பாருங்க, எவ்வளோ தடைகள், எவ்வளோ துக்கத்தில் இதுவரைக்கும் 16 தலைமுறைக்கு தடையா இருந்த ஒரு பெரிய கனமான ஊழியத்தை யார் வயிற்றுல கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. புரியுதா இல்லையா? அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு 2 தலைமுறைக்கே யாருன்னு தெரில. ஆனால் 16 தலைமுறை ஒத்னேயில் இருந்து எல்கானா வரைக்கும் 16 தலைமுறை. இந்த 16 தலைமுறையில் செய்ய வேண்டிய இந்த கனமான ஊழியத்துக்கு சீலோவாவுக்கு போயிட்டு வருவாங்க, ஊழியம் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆனால் இவளுக்குள்ள ஆண்டவரே நினைத்தருளுங்க, ஆண்டவரே நினைத்தருளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தினா அவன் மேல சவரங்கத்தை படுவதில்லை. இந்த 16 தலைமுறை செய்யாத இந்த கனமான ஊழியத்தை ஏன் பிள்ளை செய்வான்? ஆண்டவர்
அல்லேலூயா. இதுதான் ஆவியானவர் கிரியை செய்கிறார். உனக்குள்ளே இதுவரைக்கும் இந்த விண்ணப்பம் வராது. ஆனா இந்த விண்ணப்பத்தை உனக்குள்ளேருந்து கொடுக்கிறது கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இந்த ஆசாரியத்துவம் நீங்க நியாயப்பிரமாணத்தின்படி நீங்க எல்லாம் பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு புறவாசல்ல போயிட முடியாது. அதற்குரிய லேவி ஆசாரித்துவருக்கு தான் அந்த எல்லையில காணப்படுவாங்க. அல்லேலூயா. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அண்ணால் மனம் கசந்த அழுவுற, ஆண்டவரே பிள்ளை தாங்க கேட்டா, கர்த்தர் ஆசாரியத்துவத்தின் ஊழியத்தை செய்யக்கூடிய வாசலை திறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் தான் கேட்ப, ஆனா உன் சந்ததியை பல வருடங்களாக ஆசீர்வதிக்கத்தக்க ஒரு ஆசீர்வாத வாய்க்காலை உண்டாக்கும். நீ ஒன்று தான் கேட்ப, அது 1000 தலைமுறைக்கு வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகார் தண்ணி தான் கேட்டா, ஆனா எத்தனையோ தலைமுறைகள் தண்ணி குத்துனே இருக்கிறார். அல்லேலூயா. என் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கொடுத்து பழகிறவர்ல, அவர் ஊற்றுகளை புறப்படுகிற செய்கிறவர். அல்லேலூயா. இங்கே ஆகாருடைய இங்கே அண்ணாளுடைய அவருடைய விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா ஏலிக்கு எப்படியா இருக்குதான், குடித்து வெறித்து இருக்கிறது போல. அல்லேலூயா. சொல்றா, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, ஆமென், நான் திராட்சரசம் மதுவாங்கி கொடுக்கவில்லை, கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை நான் ஊற்றி விட்டேன். அல்லேலூயா. இருதயத்தை ஊற்றி விட்டேன். சொல்றா, நீ சமாதானத்தோடு போ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நீ தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அந்நாள் முதல் அவள் முதல் முகம் துக்க முகமாய் இருக்கல. நீ அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு மனம் கசந்த தேவ சமூகத்தில் நீ அழும்போது, இனி இந்த மாதத்திலும் வர நாட்களில் நீ துக்க முகமாக இருப்பதில்லை. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒரு மாதத்துக்கு அல்ல, ஒரு வருஷத்துக்கு அல்ல, அது சந்ததிக்குள்ள இருந்து கத்த தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, இதை நான் சுருக்கமா சொல்றேன், நேரம் இல்லை. இங்க இவன் எங்க பார்த்தா 3ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில், இப்போது மைக்கில் வாசிங்க, விட்டுருங்க, வாசிங்க. மைக்கில் வாசிங்க. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, இங்கே தேவனுடைய பெட்டி இருக்கிற இடத்துல ஆலயத்தில் அணைந்து போகும் முன்னே படுத்து கொண்டான். எங்க தெரியுங்களா? பரிசுத்தத்துக்கு வெளிப்புறத்தில் படுத்து கொண்டு இருந்தான். கவனிக்கிறீங்களா? ஆனா கவனிங்க, இப்ப கர்த்தர் அவனை கூப்பிடுறாரு, அவன் 7 இடத்துல ஓடுறான். 7 எங்க இருக்கிறாரு? பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம். இப்போ சாமுவேல் எங்க இருக்கிறாரு? வெளிப்புறத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் உள்ள சேர்க்க முடியாது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இப்போ கர்த்தர் கூப்பிடுகிறாரு, ஓடி வரான் 7 இடத்தில். கூப்பிட்டீரா? ஏன்னா அந்த விளக்கு 3 மணிக்குள்ள அணைஞ்சிருமா. அல்லேலூயா. 3 மணிக்குள்ள அந்த விளக்கு அணைந்து போகும்போது இருட்டா இருக்கும். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் கூப்பிடுறாரு, 2 முறை கூப்பிடுற, 3ஆவது முறை கூப்பிடும் போது ஏலி சொல்றான், அவன் இனிமே கூப்பிட்டாருன்னா சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லு. அல்லேலூயா. 2 முறை 3 முறை ஏலி இடத்துல போனான். 3ஆவது நாள் ஆண்டவர் கூப்பிடும் போது அவன் எங்கம்மா போயிட்டான்? இப்போ பரிசுத்த ஸ்தலத்துல யாரு இருக்கிறா? ஏலி இருக்கிறாரு. இப்ப இருட்டு. அல்லேலூயா. ஏன்னா யோசிச்சு பாருங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போனால் யார் போவான்னா, பரிசுத்த ஸ்தல ஆசாரியன் போவான், மகா பரிசுத்தல பிரதான ஆசாரியன் போவான். எப்படி போவான்னா, உள்ளே போகும்போது இந்த இடத்துல அந்த மணியை கட்டின்னு போவாங்களாம். ஏனென்றால் போயிட்டு திருப்பி வர முடியாது. ஏதோ ஒரு சின்ன தவறு இருந்தால் கூட ஆண்டவர் அடிச்சிருவாராம். அங்கே கயிறு கட்டியிருப்பாங்களாம். அப்படி ஒரு வேளை சத்தம் கேட்கலாம், அப்படி பணத்தோடு இழுப்பாங்களாம். அவர் உயிரோடு வந்துட்டா கர்த்தர் அவர் என்ன பண்ணுறாரு? அங்கீகரிச்சுட்டாரு. இப்போ இருட்டா இருக்குது. முதல் 7 இடத்துல போயிட்டாரு. இப்ப கர்த்தர் கூப்பிடும் போது இப்ப சாமுவேல் எங்க போயிட்டாரு? மகா பரிசுத்தல போயிட்டாரு. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் யாரும் போயிட முடியாது. கர்த்தர் அனுமதி இல்லாம உள்ள போயிட முடியாது. உடன்படிக்கை பெட்டி இருக்கும்போது ஊசா தொட்ட போதே கர்த்தர் அடிச்சிட்டார். இப்ப யார்? சாமுவேல் பிள்ளையாண்டா மகா பரிசுத்தல போயிட்டாரு. இங்க கர்த்தர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க 15ஆம் வசனம் வாசிங்க.
சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவித்தான். அல்லேலூயா. பாருங்க, ஒரு பிள்ளைக்காக அண்ணால் அழுதா. கர்த்தர் மகா பரிசுத்தத்தில் கர்த்தருடைய பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ அந்த ஆலயத்தின் கதவுகளை திறந்து பார்த்து சாமுவேல் வெளியே வராரு. கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? ஆசாரியத்துவ ஊழிய செய்ய கர்த்தர் சாமுவேல் அங்கீகரிச்சிட்டார். அல்லேலூயா. இப்போ ஏலி அப்படியே பெஜராயிட்டு இருப்பாரு. எனக்கு என் பிள்ளைக்கு கிடைக்காத அந்த ஆசீர்வாதத்தை யார் கொடுத்துட்டாரு? கர்த்தரே கொண்டு போயிட்டு மகா பரிசுத்தத்தில் வச்சுட்டார். இந்த ஆண்டவர் இந்த மாதத்தில் நீ நினைக்கிற காரியத்துக்கு மேலாக உன் பிள்ளைய மகா பரிசுத்த ஸ்தலத்தில், ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, யாரும் தடை செய்ய முடியலங்க. ஏலி தடை செய்ய முடியல. ஓ நீ பினகாஸ் தடை செய்ய முடியல. கர்த்தரே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு போய் ஏலிக்கு நடக்க போகிறத பேசிக்கொண்டே இருக்கிறான். அதுந்துட்டான் ஏலி. என்னோட இவ்வளோ நாளாக பேசலையா? கர்த்தர் சாமுவேலோடு பேசினாரே. அல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். சாமுவேல் வளர்ந்தான், அவனோடு இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளும் ஒன்றாகின தரையில விழுந்து போகவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று பெயர் சபா வரைக்கும் சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. அல்லேலூயா. கர்த்தர் உன் பிள்ளைய உங்களை உயர்த்த நினைச்சிட்டா அது ஒருவனும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஒரு சாதாரண மனக்கசந்து அழுதா ஒரு பெரிய இந்த முதல் சாமுவேல் தீர்க்கதரிசிங்க, முதல் தீர்க்கதரிசி, ஞான திருஷ்டிக்காரன், ஆசாரி, எல்லாமே சாமுவேல். அவன் இதெல்லாம் கேட்டு பிள்ளைய கேட்கலுங்க. ஒரு பிள்ளையை கொடுத்து நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஆண்டவரே. ஒன்று கொடுக்கணும்னு நினைச்சா கர்த்தர் அதுலேருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை. 2வது காரியத்தை நான் சொல்லி சுருக்கமாய் முடிக்க விரும்புகிறேன். 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். அவனை யாபேஸ் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. இப்போ யாபேஸை பார்க்கும் போதெல்லாம் அவங்க அம்மா என்ன சொல்றாங்க? துக்கம், துக்கம். அல்லேலூயா. அவங்க அம்மா யாபேஸ் எப்படி பார்க்குறாங்க? எப்படி பார்க்குறாங்க? துக்கமா பார்க்குறாங்க. ஆனால் யாபேஸ் கர்த்தரை எப்படி பார்த்தான்? என்னை ஆசீர்வதிக்கிறவரே. கர்த்தரை பார்க்குற விதம் இருக்குதுங்க. அல்லேலூயா. துக்கமா இருக்குது, துக்கமா இருக்குது, பிரச்சனையா இருக்குது, இப்படியே நீ ஆண்டவரை பார்த்ததுன்னா அதே தான் உனக்கு வரும். இல்லை இல்லை இல்லை, இந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். இந்த பிரச்சனையெல்லாம் கர்த்தர் என் வாழ்க்கையில மாற்ற போகிறார். அல்லேலூயா. அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான், கர்த்தர் ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுது தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். அல்லேலூயா. எப்பா அவங்க அம்மா அவனை பார்க்கும் போது அவன் சூழ்நிலையை பார்த்தாங்க. அவன் பிறக்கும் போது எல்லாமே நஷ்டமாக இருந்தது, ஒன்றும் ஆசீர்வாதம். நான் பிறக்கும் போது என்னது, சில பேர் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே கிஃப்டாக வாங்கிட்டு போவாங்க. அல்லேலூயா. நான் பிறக்கும் போது கருப்பு காப்பி எடுத்துன்னு வராங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கேம்ஸில் பிறந்தேன், ஒரு வசதி இல்லை. அதனால் ஆனால் எங்கள் அக்கா பிறக்கும் போது என்ன ஆச்சான், ஜனவரி 26. அது ஒன்று எங்கள் அப்பாவுக்கு ஞாபகமாக இருக்குது. நான் பிறக்கும் போது கருப்பு காப்பி எடுத்துன்னு வந்தாங்க. வந்து பார்க்கறதுக்கு இல்லை, ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு. அல்லேலூயா. ஆரம்பத்தை கண்டு நீ சோர்ந்து போயிடாத. அல்லேலூயா, அல்லேலூயா. யாபேசுடைய வாழ்க்கையில ஐயோ துக்கமா இருக்குன்னு சொன்ன, ஆனா என் துக்கத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அவன் என்ன ஜெபம் வாசிங்க 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. நீ என்ன வேண்டிக் கொள்றோம்? ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க, எனக்கு என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் கொடுங்க, எல்லாத்தையும் கொடுங்க. அது மாதிரி கேட்டா ஆண்டவர் கேட்பார், எல்லாத்தையும் கொடுத்துட்டா என்ன பண்ணுவேன்? திருப்பி வருவேன் 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் ஆராதனைக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவேன். அல்லேலூயா. ஆனால் கேட்கறதுல எப்படி கேட்கணும்? சாலமோன் எப்படி கேட்டான்? ஆண்டவரே நான் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன், இந்த ஜனங்களை நியாயம் தீர்க்க ஞானத்தை கொடுங்க ஆண்டவர். அல்லேலூயா. அவன் கேட்டது ஆண்டவருக்கு எப்படியா இருந்ததா? உகந்ததாக இருந்ததான். பார்த்தாரு, எல்லா சூட்கேஸை கொடுத்துட்டாரு அவங்ககிட்ட. அல்லேலூயா. நம்ம என்னம்மா கேட்குறோம்? ஞானத்தை கேள்வி, சூட்கேஸை கொடுங்க ஆண்டவரை. ஆண்டவர் பாப்பார், சூட்கேஸை கொடுத்தா நீ எப்படி செலவு பண்ணுவேன்?
அல்லேலூயா. அதை அப்படியே கட்டி பிடிச்சிருப்பேன். ஆண்டவரே 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 ஆண்டவரே. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சூட்கேஸை கொடுக்க மாட்டேறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ உனக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை என்ன பண்ணணும்? சரியா நடத்தணும். குடும்பத்தை நடத்தணும், பிள்ளைகளை நடத்தணும். அல்லேலூயா. உன் பிள்ளைகள் ஆண்டவருடைய பாதையில் நடத்தணும். அதுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரை என்னோடு இருந்து தீங்கென துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ள ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. இங்க ஆண்டவர் லோத்துவை சோதம் குமாரப்பட்டதை அழிக்க முன்னே அவனை ஓட சொல்றார். அவன் என்ன சொல்றான்? ஆண்டவர் தீங்கு என்னை தீங்கு உன்னை பின்தொடர்றதுக்கு தான் நான் எங்க போக சொல்றேன்? மலைக்கு போக சொல்றேன். அல்லேலூயா. நீ எங்க போற? ஊருக்கு போற. ஊருக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? அல்லேலூயா. உன்னை எங்க வர சொன்னாரு? மலைக்கு வர சொன்னார், பரிசுத்த பர்வதத்துக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. சில பேர் என்ன பண்றீங்க? ஊருக்கு போயிடுறீங்க. ஏன் வரல நேத்துனா? ஊருக்கு போயிட்டேயா, இங்க போயிட்டேயா. அல்லேலூயா அல்லேலூயா. தீங்கு வருமா வராதா? நீ கரெக்டா ஆண்டுடைய பர்வதத்தில் வந்துடணும். இல்லை அல்லேலூயா. எங்க போனாலும் எங்க வந்துரு, பர்வதத்துக்கு வந்து நான் கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வா. ஈசா கேட்குறான், அப்பா பலி இருக்கிறதுக்கு அந்த கட்டை நெருப்பு இருக்குது, பலி எங்கப்பா? அப்புறம் எல்லாம் அவர் பார்த்துப்பார். இந்த மாதம் முழுவதும் தேவையெல்லாம் அவர் பார்த்துப்பார். அல்லேலூயா. இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், அதை பார்க்கணும், எதையும் பார்க்க ஏசப்பா எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்கப்பா. அல்லேலூயா. இப்போ யாக்கோபு தகப்பனின் தாயை விட்டு பேர் சபை விட்டு போறாரு. அல்லேலூயா. இப்போ என்ன ஜெபம் பண்றது தெரியுங்களா? வாசிங்க 28ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21 வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்துடனே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டார். பொருத்தனை பண்ண. அல்லேலூயா. ஆண்டவரே, நான் போகிற எல்லா இடத்திலும் நீர் என்னோடு வந்து என்னை காப்பாற்றி உடுக்க வஸ்திரம் இடத்தெல்லாம் கொடுத்து, அல்லேலூயா, நீ என்னை திரும்பி வர பண்ணுவீர். நான் நீர் இந்த நிறுத்தின கல் என் வீடாகும். அல்லேலூயா. உமக்கு நான் என்ன பண்ணுவேன்? தசம பாகம் செலுத்துவேன். அல்லேலூயா. ஒரு பொருத்தனை பண்ணிப்பாரு, பொருத்தனையில் உண்மையாக இருந்துப்பாரு. நீ போகிற இடம்லாம் கர்த்தர் உன்னோடு வருவார். போகிற இடம்லாம் உன்னோடு வருவார். நீ இருக்கிற இடத்துலாம் உட்காருவா. உனக்கு எல்லாம் என்ன இட வசதியெல்லாம் உண்டாக்கி தருவார். அல்லேலூயா. உன் தேவைகள்லாம் பாதுகாப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. எந்த தீங்கு உன்னை தொட முடியாது. அங்க யார் தீங்கு பண்றது? யார் இருக்கிற? யாக்கோபுக்கு லாபான் இருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் லாபான் இருந்தாலும் கர்த்தர் யாக்கோபோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பார்த்துனே இருக்கிறான். அல்லேலூயா. லாபான் பார்த்து நிற்கிறான். என்ன பார்த்துக்கிறான்? நீ என்னோடு கூட இருக்கிறது ஆசீர்வாதம் இல்லை, உன் நிமித்தம் தான் எனக்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது. அல்லேலூயா. யாக்கோபு சொல்றான், நான் வரும்போது உனக்கு கொஞ்சம், நான் வந்த பின்பு கர்த்தர் உன்னை அதிகமாக ஆசீர்வதித்து இருக்கிறார். அப்போ ஆசீர்வாதம் யார் மேலே இருக்குது? யாக்கோபு மேலே. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஆசீர்வாதம் உன் மேலே இருந்தா எந்த தீங்கு உன்னை அணுகுவதில்லை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிங்கள், 3ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் யாக்கோப்பை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். கவனிங்க, ஆண்டவர் சொல்றார், உன் பிதாக்களுடைய தேசத்துக்கு போ, இனத்தாருக்கு திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆண்டவர் போன்னு சொல்லிட்டாருன்னா ஏதோ ஒரு தீங்கு இருக்குது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் தெளிவா யாக்கோபை வழிநடத்துகிறார். அல்ல, யாக்கோபு சொல்லிட்டார் என்னன்னா, ஆண்டவரை நீர் என்னோடு திரும்பி வர பண்ணும்போது என்ன இவ்வளோலாம் நான் சொன்ன காரியத்தெல்லாம் எனக்கு நிறைவேற்றுவினா நான் உங்களுக்கு இதை செய்வான் சொல்லும் போது கர்த்தர் அதை கண்ணும் கருத்துமா பார்க்குறாரு. இப்போ நீங்கள் 1ஆம் வசனத்தில் பண்ண லாபானோடைய பிள்ளை என்ன பார்க்குறாங்க? அவங்க முகம் மாறுது. அல்லேலூயா. என்னடா அது, இவன் வச்சதெல்லாம் ஆசீர்வாதமாக வருது. அல்லேலூயா. இவன் வைக்கிறதெல்லாம் ஆசீர்வாதமே, இவன் பண்ணுகிற ஒவ்வொரு கிரியிலும் ஆசீர்வாதம் இருக்குது. அல்லேலூயா. அவன் மேலே பொறாமை கொள்ளுகிறார்கள். பார்த்தாரு, இதுக்கு மேலே உன் மேலே கண்ணு வச்சான்னா உன் ஆட்டை திருடி கொண்டே இருக்கிறாங்க. உன்னை நீ என்ன பண்ணாத, நீ திருப்பி உன் தகப்பன் வீட்டுக்கு போ. அல்லேலூயா. கர்த்தர் தெளிவாய் நடத்துகிறார். வாசிங்க 7ஆம் வசனம் வாசிங்க.
7ஆம் வசனம். தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, சொந்த மாமனார் தான், ஆனா யாருக்கு விரோதமா தீங்கு நினைக்கிறான்? சொந்த மருமகனுக்கு விரோதமா. அல்லேலூயா. சில உறவுகள் மத்தியில, சில அந்நிய ஜனங்க மத்தியில நீ ஆசீர்வாதமா இருக்கிறது சுற்றில இருக்கிற கண்ணுக்கு பொறாமையா இருக்கும். ஆனா அந்த பொறாமை தீங்கு உன்னை தொடுவதில்லை. ஏன்னா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இங்க யாக்கோபு சொல்ற, ஆண்டவர் நீர் என்னோடு வாங்க. ஆண்டவர் சொல்ற, நீ படுத்து இருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன். நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. உன்னை கைவிடுவதில்லை. உன்னை அழைத்து வந்தவன் நான் வெறுங்கையா போனேன். அல்லேலூயா. ஆண்டவர் இரு பரிவாரங்களோடு கொண்டு வந்தார். ஏன் தெரியுமா? தீங்கு நினைக்கிற கூட்டத்தின் மத்தியில கர்த்தர் உனக்கு அரணான கோட்டையாக, கர்த்தர் அரணான பாதுகாப்பா உன்னோடு இருப்பார். நான் சொல்றேன், உனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்பி நீ வாழாத, உன்னை பாதுகாக்கிற கர்த்தரை நம்பி வாழு. நீ சேகரித்தது ஒன்று சத்துரு உன்னை தொடாதபடிக்கு கர்த்தாவே இதை முழுவதும் நான் வேலை அடைக்க நீர் என்னோடு வாங்க. கர்த்தர் உன் கூட இருந்தார்னா ஏன் யோப பிசாசு தொட முடியல தெரியுமா? ஏன் தொட முடியல? அவன் சீமானா இருந்தான். அல்லேலூயா. ஆயிரக்கணக்கான ஆண்டவர் எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்து இருந்தார். ஏன் தொட முடியல? கர்த்தர் வேலி அடிச்சு வச்சிருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசு சொல்றான், நீர் தான் அவனை வேலி அடிச்சு வச்சிருக்கிறீர். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை வேலி அடிச்சு வச்சிருக்கிறார். ஆண்டவருடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படியில, கர்த்தருக்கு சமூகத்துக்கு நீ வரல, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கலன்னா வேலி ஏத்துருவார். அல்லேலூயா. வேலி ஏத்துட்டார்னா சத்துரு என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் தொட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. ஆனா இங்கே யாக்கோபு சொல்லுகிறார், அல்லேலூயா, அவன் வேண்டி கொண்டதை கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணாரு? செய்தார். அல்லேலூயா. இங்கே யாபே சொல்லுகிறா, ஆண்டவரே தீங்கனை துக்கப்படுத்தாதபடிக்கு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். அல்லேலூயா. அவன் துக்கத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். இந்த மாதத்தில் நீ எந்த காரியத்தை ஆசீர்வாதத்துக்காக ஒருவேளை நீ ஜெபிக்கலாம், உன் வீட்டுக்காக, உன் பிள்ளைகளுக்காக, வருமானத்துக்காக, ஊழியத்துக்காக, ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஆண்டவர் உன் எல்லையை ஆசீர்வதிக்க போகிறார். எந்த தீங்கு உன்னை தொட முடியாது. சத்துரு உன் எல்லைக்குள்ள வரவே முடியாது. அல்லேலூயா. 3வது காரியத்தை நாம் வாசித்து முடிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம். 24:67. 24:67. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய குடாரத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஈசாக்குக்கு பாத்தீங்க என்ன வயசு? ஈசாக்கு என்ன வயசு? எங்களுக்கே வயசு என்னன்னு தெரியலையா? அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் 37 இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை வயசுல பிறந்தாரு? அவங்க அம்மாவுக்கு எத்தனை வயசு? 90 வயசுல இருக்கும்போது ஈசாக்கு பிறகுறாரு. எத்தனை வயசுல சாராமா இறக்குறாங்க? 127 வயசுல. அல்லேலூயா. அப்ப என்ன வயசு ஈசாக்குக்கு? 37 வயசு. அல்லேலூயா. அப்ப 90 வயசு வரைக்கும் இந்த தாய் என்ன பண்றா? எனக்கு ஒரு பிள்ளை கொடுக்கும் போது அந்த பிள்ளை இப்படி சீராட்டணும், இப்படி வளர்க்கணும்லாம் அந்த 90 வயசு வரைக்கும் இருக்க அந்த கனவை 37 வயசுல அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த அன்பை கொடுத்துட்டாங்க. அந்த அன்பை 37 வயசுல அனுபவிச்ச ஈசாக்கால என்ன பண்ண முடியல? 127 வயசுல மரித்த தாயை மறக்கவே முடியல. அல்லேலூயா. இங்க போறாரு அவங்க அம்மா ஞாபகம், இங்க போனா ஒரு அம்மா ஞாபகம். அல்லேலூயா. இவர் பால் மறந்தவன என்ன பண்றாங்க? விருந்து செய்கிறாங்க. எல்லாருக்கும் மட்டன் பிரியாணி. அல்லேலூயா. பால் மறந்ததுக்கு மட்டன் பிரியாணி. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு 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 சீமானாக ஈசாக்கு இருந்தார். அவனுடைய வாழ்க்கையில் பாருங்க, இப்போ தன் பிள்ளை வளருது, வாக்குத்தத்தம் பிள்ளை. ஆனால் அங்கே இஸ்மவேல் யாரு? பரியாசம் பண்ணுறான். பாரு, இத்தனை வயசு இருக்கிற புள்ள பிறந்தது, இத்தனை பாட்டி கூட விளையாடினுக்கிறான் பாரு குழந்தைன்னு அவன் என்ன பண்ணுறான்? கிண்டல் பண்ணுறான். அந்த பரியாசத்தை கூட வாக்குத்தத்தோடு இணைக்கல. அல்லேலூயா. நீ வாக்குத்தத்த பிள்ளை, பரியாசம் உனக்குள்ள வந்துடக்கூடாது, உலகம் உனக்குள்ள வந்துடக்கூடாது. அல்லேலூயா. சாரால் தன் பிள்ளைய இந்த வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு வளர்த்தாள். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், ஆனா சாரால் கர்த்தருடைய திட்டத்துக்கு கீழ்ப்படிந்தார். ஆபிரகாம் யாருன்னா ரொம்ப அன்பு காட்டினவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்மவேலையும் அவர் என்ன பண்ண முடியாது? குறைஞ்சி
எடை போடல, ஈசாக்கையும் விடல. ரொம்ப பாசம் உள்ளவர். இந்த ரொம்ப பாசத்தில் என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவர் சொன்னாரு, வானத்து நட்சத்திரத்து போல உன் பிள்ளை என்ன பண்ணுவேன், நான் ஆசீர்வதிப்பேன். ஆனால் இவர் சொல்றாரு, ஆண்டவர் இஸ்மவேல் இருக்கிறான். ஆண்டவர் இப்போ யார் தடையா இருக்குது? ஆபிரகாம் தடையா இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், யார் பேச்ச கேளு? சாராள் பேச்ச கேளு. அல்லேலூயா. சாராள் தேவ திட்டத்துக்கு சரியாக தன்னை ஒப்பு கொடுத்தா, சரியாக தன் பிள்ளையை வளர்த்தா. ஆனா இப்ப என்ன இல்லை, தாய் இல்லை. அல்லேலூயா. சாராளை குறித்து சொல்லுது, அவள் மேலான எருசலேம். அல்லேலூயா. ஆகார் பூமிக்குரிய சீயோன். அல்லேலூயா. ஆனால் சாராள் யார்? மேலான எருசலேம், மேலான ஒரு பரலோகத்துக்குரிய ஒரு தாய்க்கு அவள் ஒப்பிடுகிறாள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தாய் இழந்த அந்த துக்கம் இருக்குது. அப்ப இந்த துக்கத்தை நீங்கிறதுக்கு ஈசாக்குக்கு என்ன உதவியா இருந்தது? என்ன உதவியா இருந்தது? ரெபெக்காளை நேசித்தான், அவன் துக்கம் நீங்கியது. நீ இயேசுவை நேசிச்சுன்னா உனக்குள்ள இருக்கிற துக்கம் நீங்கப்படுகிறது. அல்லேலூயா. ஐயோ துக்கமா இருக்குது, கவலையா இருக்குது, சொல்லினுங்க அதை ஏசாமை நேசி. அல்லேலூயா. நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, நிலையில்லாத உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே ஏசையா. அல்லேலூயா. அங்க பார்த்தீங்கன்னா தன் மனைவியை கூடாரத்துக்குள்ள அழைத்து கொண்டு வந்து ரெபெக்காளை நேசித்தான். ரெபெக்காள் என்றால் கட்டுகிறவள், இணைக்கிறவள். அல்லேலூயா. இங்கே சார் என்றால் ஜாதிகளுக்கு தாய். இப்போ ஒரு நல்ல தாய் இழந்தான், இப்போ கட்டக்கூடிய ரெபெக்காள் உள்ளவரா? நான் சொல்றேன், நேசித்தான். நேசம் மரணத்தை காட்டிலும் வலிமை உள்ளதா இருக்கிறது. உனக்குள்ள ஆண்டவர் மேல இருக்கிற நீ நேசம் வலிமை உள்ளதா இருந்தா இந்த துக்கம் உன்னை அழுத்துவதில்லை, டிப்ரெஷனுக்குள்ள உன்னை அனுப்புவதில்லை. இந்த துக்கம் அடி பாதாளத்துக்கு உன்னை கொண்டு போவோம். ஆனா இந்த துக்கத்தை அடி ஆழத்திலிருந்து கர்த்தர் அதை வெளியேற்றி உன்னை சந்தோஷத்தினால் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷத்தோடு இங்கே நகோமி குடும்பத்தோடு மோவாப்புக்கு போனா, திரும்பி வரும்போது எத்தனை பேர் வந்தாங்க? 2 பேர் வந்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, ரூத் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. ரூத் 4ஆம் அதிகாரம் 15. அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆசீர்வதிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையா இருக்கிற ஒரு மருமகன் அவனை பெற்றாலே என்றார்கள். கவனிங்கள், இங்கே அங்கே ஸ்திரீகள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்றன்னா, இந்த ஓபேத் உனக்கு ஆறுதல் செய்கிறவனும் ஆதரிக்கிறவனுமாய், அல்லேலூயா, உன்னை நேசிக்கிறவனுமாக இந்த ஓபேத் இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆதரவு இல்லாமல், ஆதரவற்று இல்லாம அனாதை போல மோவாப் தேசத்துக்குள்ள வந்தாங்க. ஆனா இங்க கர்த்தர் ரூத்துக்கு ஓபேத்தை கொடுத்து அவன் ஆறுதல் படுத்துகிறவனும் ஆதரிக்கிறவனும் சிநேகிக்கிறவனுமா இருக்கிறான். அல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் உன்னை ஆறுதல் படுத்த போகிறார். கர்த்தர் இந்த மாதத்துல உன்னை ஆதரித்து நடத்த போகிறார். கர்த்தர் உன்னை நேசித்து, அல்லேலூயா, உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 55:22 சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை நீதிமான் ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். இந்த மாதத்தில் உன் பாரத்தை அவர் மேலே வச்சுடு, உன் கவலையை அவர் மேலே வச்சுடு, உன் தேவையை வச்சுடு. கர்த்தர் இந்த மாதத்தில் உன்னை ஆதரித்து நடத்த போகிறார். அல்லேலூயா. நீங்கள் இந்த மாதத்தில் சொல்ல போறீங்க, ஆண்டவர் என் துக்கத்தெல்லாம் சந்தோஷமாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த துக்கத்தில் கர்த்தர் ஆறுதலை கொடுத்தார். அல்லேலூயா. ஆனால் ரூத் என்ன பண்ண தெரியுமா? 1:16 அவர் சொல்றார், நீர் போகிடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கிடத்துக்கு நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அருவருப்பு சந்ததியை விட்டு பரிசுத்த சந்ததிக்குள்ள வந்தா கர்த்தர் ஒரு ஆறுதலை கொடுத்தார், ஒரு ஆதரவை கொடுத்தார். அல்லேலூயா. அங்க போவாஸ் அவளை பார்த்து சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? 18ஆம் வசனம் வாசித்து முடிக்கலாம். அவள் தன்னோட 2:12 ரூத் 2:12 உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக.
தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே கிடைப்பதாக என்றார். ஆமென். அவர் செட்டே நேரில் வந்திருக்கிற இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவராலே உங்களுக்கு நிறைவான பலன் உண்டாவதா. அல்லேலூயா. அவர் சிறகுகளால் உன்னை மூடி உன்னை பாதுகாக்க போகிறார். உனக்கு ஒரு நிறைவான பலனை கர்த்தர் இந்த மாதத்தில் தரப்போகிறார். அல்லேலூயா. ரூத் 3:10 சொல்லுகிறது, 11 சொல்லுகிறது, இப்போது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் என்பதை என் ஜனங்கள் அல்லேலூயா. எல்லாம் அறிவார்கள். ஆண்டவர் சொல்றார், உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். அல்லேலூயா. இந்த மாதத்தில் அப்படியே செட்டை நேரில் வந்திருக்கிற உன்னை அவருக்கு நிறைவான பலனை உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். வார்த்தையை தியானித்தது வழி உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் துக்கத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார், உங்களை ஆறுதல் படுத்த போகிறார். கர்த்தர் அப்படி செய்யும்படி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தினர் கொடுத்த அந்த வார்த்தையின்படி நீரே வெளிச்சமாயிருப்பீராக. இருள் ஆண்டவரே என் ஜனங்களிடத்திலே காணப்படாதபடிக்கு அந்த துக்க நாட்கள் முடிந்து போகின்ற வார்த்தையின்படி காரியத்தை ஜெயமாய் மாற்றுவீராக. அவளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.